வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்ம கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து சிஎஸ்ஐஆர் 2015 மற்றும் சிஎஸ்ஐஆர் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த 2 கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் பாரா-டொலுவின் சல்போனைல் ஹைட்ரஜன் மற்றும் அசிட்டிக் ஆசிட், சோடியம் சயனோபோரோஹைட்ரைடு முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. இங்க 4 விடைகள் குடுத்துருக்காங்க. அதே போலவே இங்கேயும் 4 விடைகள் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, வாங்க தீர்வுக்கு போகலாம். அதற்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரைடு ரியேஜென்ட்டை பற்றியான பிரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டீஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸ 2 பகுதிகளாக நம்ம பார்த்திருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. சரி, நம்ம கேள்விக்கு வருவோம். இந்த கேள்வியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா, பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பாரா-டொலுவின் சல்போனைல் ஹைட்ரஜன் கூட வினைபுரியும். இங்க பாரா-டொலுவின் சல்போனைல் ஹைட்ரஜன் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். இது வந்து முதல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய கீட்டோ கார்பனைல் குரூப் கூட அது வினைபுரியும். அப்படி வினைபுரியும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டர் வந்து வெளிய போயி உங்களுக்கு ஹைட்ரசோன் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்கும். இந்த வினை வந்து உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் மீடியத்துல நடக்கிறனால இந்த நைட்ரஜன் உடனடியாக புரோட்டான் ஏற்றம் அடைந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் மீடியத்துல சோடியம் சயனோபோரோஹைட்ரைடு மூலமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இமீனியம் அயான் வந்து ரிடக்ஷன் ஆகும். அதாவது ஒரு ஹைட்ரைடு அயான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்கும். இதனோட முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் வந்து அன்ஸ்டேபிள். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும், ஹைட்ரஜனுக்கும் இடைப்பட்ட பாண்ட் உடைஞ்சு இந்த எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகரும். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய பாரா-டொலுவின் சல்போனைல் குரூப் வந்து வெளிய போயிரும். அப்படி வெளிய போச்சு அப்படின்னா, உங்களுக்கு பாரா-டொலுவின் சல்போனிக் ஆசிட் வந்து பை ப்ராடக்ட்டா கிடைக்கும். அதே வேளையில உங்களுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபுள் பாண்ட் ஐசோமரைசேஷன் வந்து இந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ல வந்து நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நைட்ரஜனுக்கும், ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் உடைஞ்சு, இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு, இந்த இடத்த நோக்கி நகரும். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்த நோக்கி நகரும். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய கார்பன், நைட்ரஜன் பிணைப்பு உடைஞ்சு, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய இடத்த நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் வெளிய போயி, உங்களுக்கு டபுள் பாண்ட் ஐசோமரைசேஷன் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில பார்க்கும் பொழுது, இங்க கொடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 3 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா, வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.